if G is a group, cyclic group or definition, if G is a group and there is a one element or A is any element. A is to taking any element belongs to G such that G equal to generate of U. G equal to generate of U. அப்படின்னு எழுதுறது and every x நல்லா பாருங்க and every x in G such that x equal to some a power or some a அப்படின்னா மீனிங் என்ன எவ்ரி எக்ஸ் எந்த வேல்யூ வேணா எக்ஸ் வந்து ஜீரோ இருக்கட்டும் அதை வந்து என்ன எழுதலாம் ஏ டு த பவர் என்னன்னு எழுதலாம் ஆர் கேஏன்னு எழுதலாம் பவர்னு எழுதலாம் இல்லை கே டென்ஸ் ஆஃப் கே எழுதலாம் சரிங்களா இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா ஜி இஸ் கால்ட் சைக்கிளிக் குரூப் குரூப்பாக தான் இருக்கும் அது எப்போ சைக்கிளிக் குரூப் ஆகுது ஜென்ரேட் பண்ணும்போது அந்த ஜிங்கிற செட் இருக்கிற எல்லா எலிமெண்ட்டும் டிஃபைன் பண்ண முடிஞ்சதுன்னா அந்த குரூப்புக்கு பேர் என்னது சைக்கிளிக் குரூப் சார் பார்த்து டெஸ்ட் எக்ஸாம்பிள் இதெல்லாம் போட்டோம் ஒரு குரூப்னா என்னது குரூப்னா வந்து நம்ம ஜிங்கிறது தெரிஞ்சிச்சு போத்ரிவிட்டி ஆஃப் யூனிட்டி 1, -1, I, -I இதுதான் ஜென்ரேட் எது ஆகும் சொல்லியிருந்தேன் எதுதான் ஜென்ரேட் ஆகும் ஜி ஈக்குவல் டு ஐயை வச்சுட்டு ஃபுல்லாக ஜென்ரேட் பண்ணலாம் அதே மாதிரி ஜி ஈக்குவல் டு -I வச்சுட்டு ஜென்ரேட் பண்ணலாம் ஜி ஈக்குவல் டு -I வச்சுட்டு ஜென்ரேட் பண்ணலாம் சரிங்களா இதை விட சின்ன எக்ஸாம்பிள் சூப்பர் எக்ஸாம்பிள் என்னன்னா ஹச்ன்னு எடுத்துக்கோங்க ஹச் என்ன ஹச் ஈக்குவல் டு 1, -1 இது எது மாதிரி ஜென்ரேட் ஆகும் 1, -1 எடுக்கல -1/1 என்ன 1 அதே சாரி -1 அதே -1/2 போட்டீங்கன்னா ப்ளஸ் அப்படின்னா மீனிங் என்ன ஜி ஈக்குவல் டு இங்கே ஹச் ஈக்குவல் டு ஜென்ரேட் ஆஃப் -1 அப்போ இதுலேருந்து ஒரு ஐடியா தெரியுது நம்மளுக்கு என்ன தெரியுது இது வந்து சி வந்து சைக்கிளிக் குரூப்பும் தெரியுது ஏன்னா ஜென்ரேட் பண்ண முடியல அப்போ ஜென்ரேட் பண்ண முடிஞ்சா எல்லா எலிமெண்ட்டுமே நம்மளுக்கு கிடைக்குது அப்போ எல்லா எலிமெண்ட்டும் கிடைக்கும் போது சி வந்து சைக்கிளிக் குரூப்பும் தெரிஞ்சிச்சு ஹச்சுங்கிறது என்னது ஹச் இஸ் அ சப்செட் ஆஃப் ஜி இஸ் அ சைக்கிளிக் குரூப் அண்ட் ஹச் என்னதான் ஆகுது ஹச் வந்து இந்த எலிமெண்ட் வந்து நம்மளுக்கு ஜென்ரேட் ஆகுது அப்போ ஹச் இஸ் ஆல்சோ சைக்கிளிக் குரூப் H is also cyclic subgroup of G. சரிங்களா cyclic subgroup of G. அப்போ இதுலேருந்து உங்களுக்கு ஒரு ஐடியா தெரியுது என்ன ஐடியா தெரியுது ஒரு சைக்கிளிக் குரூப்புக்கு சப் குரூப் கொடுத்தா சைக்கிளிக் குரூப்பை கிடைக்கும் அதான் அவன் சொல்கிறான் அடுத்த தீரத்தோட பாட்டு எவ்ரி சப் குரூப் ஆஃப் சைக்கிளிக் குரூப் என்ன சொல்கிறான் எவ்ரி சப் குரூப் ஆஃப் cyclic group subgroup of cyclic group is cyclic so அதோட very important example இந்த பாட்டு இந்த எலிமெண்ட் எடுத்துக்கிறீங்க சப்குரூப் இது எடுக்கிறீங்க அது சைக்கிளிக் ஆகுது அப்போ இதனால வந்து சைக்கிளிக் ஆகுது சரிங்களா இந்த பாட்டு இம்பார்ட்டன்ட் தீரம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கங்க லேட்டஸ்ட் ஆன்சர்ஸ் இருக்குது சரியாமா ஓகே சார்